ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 28/2/2019 வியாழக்கிழமை மாசி 16 தேய்பிரை நவமி திதி காலை 6:42 பின்னர் தசமி. நட்சத்திரம் மூலம் மறுநாள் காலை மணி 3:06 வரை பின்னர் பூராடம். யோகம் வஜ்ரம் காலை மணி 10:13 வரை. கரணம் கரஜை காலை 6:42 வரை பின்னர் வணிஜை இரவு 7:37 வரை. ராகு காலம் பகல் மணி 1:50 முதல் 3:19 வரை. யமகண்டம் காலை மணி 6:25 முதல் 7:54 வரை. குளிகை காலை மணி 9:23 முதல் 10:52 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்று தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிகளாகும். சுயநலம் மிக்க சீக்கிரமே சினம் கொள்ளும் மேஷராசி அன்பர்களே, தெய்வபக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தெய்வ அனுகூலத்தால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கிறிய நல்ல மனைவி அமைவாள். தான தர்ம ஈடுபாடுகள் புகழ் சேர்க்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவும். குடும்பத்தோடு புனித யாத்திரைகள் சென்று வருவீர்கள். அரசு பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளின் சந்திப்பு ஆதாயம் தரும். மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை மதித்து நடப்பர். கல்வியும் சிறக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம், செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜை செய்து அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். நல்ல ஆளுமையும் உறவுகளுடன் ஈடுபாடுடைய உண்மையான ரிஷபராசி அன்பர்களே, தம்பதிகள் விட்டு கொடுத்து நடந்தால் கெட்டுப் போவதில்லை. ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் கண்டுபிடித்தால் நிம்மதி இருக்காது. சமாதான கொடி பறக்க விடுங்கள். குடும்ப விஷயங்கள் 4 சுவர்களுக்குள் இருத்தல் நலம். பயணங்களில் கவனம் தேவை. வழக்கு விவகாரங்களை ஒத்தி போடுதல் நலம். அரசு பணியாளர்கள் வேலைப்பொழு கூடும். அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எழலாம். வியாபாரிகள் அகலக்கால் வைக்காதிருப்பது நல்லது. நியாயமாக நடக்க வேண்டிய நாள். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். மாணவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கவும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாதுரியமும் சாமர்த்தியமும் உள்ள மிதுனராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்திடுவீர்கள். செல்வ நிலை உயரும். அரசால் ஆதாயங்கள் ஏற்படும். பல வகைகளில் மனமோந்து மனைவியும் உதவுவாள். காதலுக்கு மரியாதை ஏற்படும். திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். புதிய வீடு, பூமி ஆகியவை வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்கள் சேரும். சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை, கவிதை என எழுதி புகழ் பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உறவுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்வீர்கள்.
மாணவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிவப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகம் தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். சலன புத்தியுள்ள, அடிக்கடி மாறக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை வாழ நினைக்கும் கடகராசி அன்பர்களே, எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புதுப்பெண்கள் சிநேகம் ஏற்படும். தங்களுக்கென்ன ஒரு அழகிய தனி வீடு அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். சுகமும் பாக்கிய விருத்தியும் ஏற்படும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். பகைவர்கள் விலகி ஓடுவர். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். புகழ் மரியாதை கூடும். பெரிய மனிதர் என பெயர் எடுப்பர். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும். கடன் தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிவப்பு, மஞ்சள். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிதலும் வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அன்புள்ளம் கொண்ட தலைமை பொறுப்புக்கு தகுதியான சிம்மராசி அன்பர்களே, பயணங்களில் இன்று தடைகள் ஏற்படலாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். சகோதர உதவி இருக்காது. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பது அரிது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். தவிர்க்க முடியாத தனவிரயங்கள் ஏற்படலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. எனவே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. உறவுகளுக்கிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கலை, இலக்கியம், இசை, எழுத்து போன்ற துறைகளில் வல்லவரான கன்னிராசி அன்பர்களே, அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். வாகன சுகம் குறையும். தனவரவும் தூக்கமும் குறையும். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. மன அமைதியின்மையால் படுத்தவுடன் தூக்கம் வராது. சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். தைரியமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இடமாற்றங்களும் உண்டு. முறையற்ற வழிகளிலே பணம் வரலாம். மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் தொல்லைகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து
புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்தல், சொர்ணதானம் அல்லது துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அமைதியான சிறந்த ராஜதந்திரியுமான துளாராசி அன்பர்களே, அன்பு சகோதரர்களால் அதிக உதவி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றியும் உண்டு. முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். எந்த செயல்பாட்டிலும் முழு வெற்றி கிடைக்கும். அதிக தனலாபம் ஏற்படும். மனதில் தென்பும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெற கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் பால் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். எதிர்பார்ப்பால் ஈர்ப்பு ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள்: வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மனைவியை பாராட்டி அவளை காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் வேகத்தை குறைத்து வேகமாக நடக்கும். சுமாரான நாள். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நலம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி உயர்த்தால் முன்னேற்றம் தடைப்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1, 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள்: மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், பவளம் அணிவதும் தோஷ நிவர்த்தியாகும். கொள்கை பிடிப்புள்ள கபடமற்ற பண்பாட்டில் பற்றுமிக்க தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். சாத்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். எதையும் ஒரு துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். எதிர்பார்த்த தனலாபங்கள் ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில், வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் ஏற்படும் நாள். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அரசு உத்தியோகம் உடைய அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்று வாயை அடக்கி வம்புக்கு செல்லாதிருப்பதே சுகம். பெண்களால் ஒரே செலவுகள் ஏற்படும். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். குறிக்கோளின்றி மனம் போன போக்கு அதே நேரும்.
வீண் கோபத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். பங்காளி பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு வீண் பழிகளும் ஏற்படும். மூத்த சகோதரனால் லாபம் உண்டு. நோய் காரணமாக சிலர் ஆஸ்பத்திரி செல்ல நேரலாம். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றிவிட துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிய நீல மலர்களால் அர்ச்சித்து எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். அழகிய தோற்றமும் நீள்வட்ட முகமும் கூடிய கும்பராசி அன்பர்களை பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் ஏற்படலாம். வீடு, நிலம் போன்றவற்றை வாங்கலாம் அல்லது விற்கலாம். பொது சேவைகளில் புகழ் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசு பணியாளர்களுக்கு துறை ரீதியான லாபங்கள் அதிகரிக்கும். பெண்களின் கனவுகள் அனைத்தும் நனவாகும். மாணவர்களுக்கு கல்வியும் வியாபாரிகளுக்கு தொழிலும் வெற்றி கிட்டும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை மற்றும் கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். தைரியமான, வீரமிக்க, சுதந்திர எண்ணம் கொண்ட பாசம் மிக்க மீனராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே புகழ் ஓங்கும். நற்குணவதியான நங்கையர் புகழ்ந்த வீட்டில் நல்ல பெயர் எடுப்பார்கள். அவர்களின் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். மாணவர்கள் விளையாட்டில் மாநில அளவில் புகழ் பெறுவர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிதல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்தல், புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷம் நிவர்த்தியாகும்.